இந்த பகுதிகளில் கூட ஒரு ஒரு நேர்காணல் நடத்துங்க, மக்களிடம் ஒரு கருத்து கேட்பை முன்னெடுங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணுமா, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணுமான்றலாம் கேள்வி கேட்க வேணாம். தமிழ்நாட்டில் அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தா சரியாக இருக்கும், அடுத்து யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேளுங்க. எங்க தலைவர் பேரை கூட நீங்க மென்ஷன் பண்ண வேணாம், மக்களே சொல்லுவாங்க. திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், புதுசா வந்திருக்கின்ற தாவேக ஆட்சிக்கு வரணும், நாங்க விரும்புறோம். சீமான் ஐயா தான். என்ன காரணம்? சீமான் ஐயா வந்து மக்களுக்கு போராடிட்டு இருக்காரு. 30 செகண்டும் அவர் தான் பொழுதுக்கு அவர் தான் போராடிட்டு இருக்காரு. அப்போ போராடும் போது அவர் மக்களுக்காக கஷ்டப்படுறாரு. நான் ஓட்ட இந்த வருஷம் அவர் தான் போட்டேன். உழைக்கணும், உழைக்கிறவனை நம்ம நினச்சி பார்க்குறது சீமான் ஒரே ஆள் தான். உழைக்கிற பக்கத்தை நினச்சி பார்க்குறது சீமான் ஒரு ஆள் தான், பாக்கி யாருமே கிடையாது. சீமான் தான். என்ன காரணம்? அவரோட கொள்கையும் கோட்பாடும் தான். எல்லாரும் இந்தியா எப்படி சீக்கிரம் தின்னு அழிக்கலான்னு பார்க்குறாங்க. அவர் எப்படி தமிழ்நாட்டை முன்னு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதனால தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? சீமான் தான் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சீமான் பேச்சும் சீமானோட கொள்கையும் கோட்பாடும் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அவரோட கல்வி முறை, மது ஒழிக்கிறது எல்லாமே பிடிச்சிருக்கு. இப்போ வந்து கள்ளச்சாரம் குடிச்சு எல்லோரும் இறந்து போனாங்க. ஆனால் இப்போ வந்து சீமான் வந்து ஆட்சி வச்சு அதுவே திரும்பி மக்கள் கல் தான் குடிக்கணும் அப்படின்னு இயற்கை முறையில் போனால் இது நடந்திருக்குமா? அதனால தான் சீமான் அண்ணனுக்கு தான் எங்களோட வாக்கு இருக்கும். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சீமான் அண்ணனுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவேன். போட்டி யாருக்கா இருக்கும்? நான் வந்து சீமானுக்கு தான். இப்போ சீமான் கட்சி தான். அவர் வந்து நல்லா பேசுவாங்க, விவசாயத்தமெல்லாம் பற்றி நல்லா பேசுவாங்க. அவர் வந்து தனிச்சு நிற்கிறாரு. இன்னும் எங்கள் அம்மாட்டே, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் எல்லாத்தையுமே சொல்லி இவர் சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்லிடுவேன். தமிழ்நாட்டை யார் அன்பு கொண்டு நேசிக்கிறாங்களோ அவங்க கையில் ஆட்சி போனால் தான் நாடு உருப்படும். அண்ணன் சீமான் இப்போ வந்து பலமுறை வந்து சுயேட்சையாக இருக்காரு. ₹1 கூட காசு கொடுக்காம எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையிலான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் கையில் அதிகாரம் போனால் கண்டிப்பாக அதுக்கான தீர்வு பிறக்கும்னு நான் எல்லாரும் நினைக்கிறோம். 100% வாய்ப்பு இருக்குன்னு, அதாவது தூய உள்ளத்தோடு நேசிக்க ரியாலிட்டியாக நிற்கிறது அண்ணன் மட்டும்தான். அதனால் கண்டிப்பாக வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் தான். என்ன காரணம்? காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 14 ஆண்டுகளில் அவர் பேசாத விஷயமே கிடையாது. இந்த மண்ணில் நடக்கிற பிரச்சனைகள் அனைத்துக்கும் அவர் தான் பேசுகிறாரு. ரெண்டாவது, ஆளுமை மிக்க சிறந்த பேச்சாளராகவும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் அண்ணன் சீமான் தான் இருக்கிறாரு. நல்ல தலைவராக தேர்ந்தெடுக்கும் போது சீமான் அண்ணன் வந்து எனக்கு நல்ல தலைவராக, நல்ல கொள்கை உள்ள ஒரு தலைவனாக தெரிந்தார். முற்றிலுமாக பெண்களுக்கான ஒரு நல்ல நலத்திட்டங்களை அண்ணன் சொல்கிறாரு. விவசாயத்தில் வந்து நிரந்தரமான வருமானம் எப்படி கடைத்தட்டு மக்களுக்கு வந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த கொள்கைகள் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மண்ணுக்காக அவர் ரொம்ப போராடுறாரு. அதன்படி அவங்கள நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம்.